அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்கே உட்கார வச்சு சேர்ந்து கிணத்துல தண்ணியை மோண்டு மோண்டு ஊற்றி விடுறாங்க சிவபாலனும் பாக்கியமும். எஸ்கே உட்காந்துக்கிட்டே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏத்த நம்மளுக்கு என்ன குறைச்சல், முத்துப்பாண்டி மாமாவும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சிவபாலனும் இன்னும் கொஞ்சம் நாளையில வேலைக்கு போயிடுவான். பணம் காசுக்கு குறைச்சலா வேற என்னத்த குறைச்சல், இந்த நரகத்துல இருந்துகிட்டு நாம ஏத்த கஷ்டப்படணும்னு கேக்குறாங்க எஸ்கே. நம்ம எங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடலான்னு கேக்குறாங்க. ஏண்டி சோத்துல கல்லு கிடந்தா கல் எடுத்து வீசுவியா இல்ல சோத்த எடுத்து வீசுவியாடி? இந்த வீடு இந்த குடும்பம் இதெல்லாம் என்னோட அழைப்பு. இந்த வீட்டுல என் கண்ணீரோட ஒவ்வொரு செங்கலும் கலந்துருக்கு. இம்பிட்டு ஏண்டி இந்த வீடே என்னோட அவ பேர்ல தான் இருக்கு. அப்படி இருக்க நாம ஏன்டி இந்த வீட்டு விட்டு போகணும்? அப்படின்னா இந்த எம்சி எல்லாம் தாங்கிட்டு நம்ம இங்க தான் இருக்கணுமான்னு கேக்குறாங்க சிவபாலன். அப்படியெல்லாம் இல்ல, நாமளும் இங்க தான் இருந்து போராடி ஆகணுங்கிறாங்க பாக்கியம். தட்டுல கிடக்குற கல்லை தூக்கி வெளியில போடுற மாதிரி அந்த ஆளையும் வெளியில தூக்கி போடணும்டா. ஆதரிக்க ஆள் இல்லாம பக்கத்து போய் வெளியில அனாத மாதிரி திருடணும்டா. அதான் என்னோட ஆசைங்கிறாங்க பாக்கியம். அத்தே அதெல்லாம் முடியுமான்னு கேக்குறாங்க எஸ்கே. முடியும்ல, வேற இடத்துக்கு போனா இந்த ஆள் என்ன தொந்தரவு கொடுக்க முடியுமா? இல்ல நம்மளை தான் அடக்கிடுவாரா? அது என்னமோ சரிதான். இந்த ஆள் எந்த மூலையில இருந்தாலும் அப்பவும் தேடி வந்து நம்மளை சாகடிப்பாங்கிறாங்க சிவபாலன். டேய் கோவப்படுறத விட ஜெயிக்கிறதாண்டா முக்கியங்கிறாங்க. சரி அத்தானுக்கு போன போட்டு சொல்லிடலாங்கிறாங்க சிவபாலன். அவங்ககிட்ட சொன்னா பிரச்சனை வரும், பிரச்சனை வரட்டும் தானே இந்த ஆள் இத்தனையும் செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க பாக்கியம். அப்போ என்னத்தே செய்யறது? அத்தே அது வரைக்கும் நம்ம பேசாம இருந்துக்க வேண்டியதானாங்கிறாங்க எஸ்கே. ஏண்டி ஏன் பேசாம இருக்கணும்? என் மவன் வருவான்டி, இவங்களை அடக்கிறதுக்கு அவன் கண்டிப்பா வருவான். அவன் கேட்டா தான் இவங்க அடங்குவாங்க. இவங்க ஆட்டமெல்லாம் எவ்வளவு தூரம் வெளியில முடுக்கிற வரைக்கும் தானே. இருக்கட்டும் இருக்கட்டும் பொறுமையா இருங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பரணி ஃபோன் பண்ணிடுறாங்க. டேய் அவகிட்ட எதுவும் சொல்லிடாது, அத்தான் கிட்ட தானே சொல்லக்கூடாது, அக்கா கிட்ட நான் சொல்லிடுறேங்கிறாங்க. போன் அட்டன் பண்ணதுமே பாக்கியம் ஓடி வந்தது அந்த போனை கட் பண்றாங்க. உன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பரணியும் சண்முகமும் சண்டைக்கு வரட்டுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பரணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாங்கிறாங்க பாக்கியம். அக்கா இப்ப ஏன் போனை கட் பண்ணேன்னு கேட்டா எனத்தையுமா சொல்லிட்டேங்கிறாங்க. இங்க பாரு நீ எனத்தையே சொல்லு, ஆனா நடந்து மட்டும் எதுவும் சொல்லிடாதேன்னு சொல்லிடுறாங்க பாக்கியம். எப்படியோ சமாளிக்கிறேன்னு போன் அட்டன் பண்றாங்க சிவபாலன். சிவபாலா ஏன்டா போனை கட் பண்ணேன்னு கேக்குறாங்க. அக்கா தானா கட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நீ வீட்டுக்கு போனியா, அப்பா தானா குதிச்சாரா? பெருசா எதுவும் பண்ணல, எப்பவும் போல காட்டு கத்து தான் கத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி எஸ்கே கிட்டயும் அம்மா கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணல இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லக்கா அப்படின்னு சிவபாலன் மூடி மறைச்சிடுறாங்க. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கூட அந்த ஆளு ஏடா கூடமா ஏதாவது பண்ணிருவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன்டா. இப்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. அவர் பாட்டுக்கு ஏதோ கத்திக்கிட்டே இருக்கட்டும், நீங்க எதுவும் பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க பரணி. அம்மா இப்போதைக்கு போய் சொல்லியாச்சு, ஆனா உண்மையை ரொம்ப நாளைக்கு ஒளிச்சு வச்சிருக்க முடியாது, அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்கிறாங்க சிவபாலன். பரணி சண்முகர் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. என் பிள்ளை விசாரிச்சியாங்கிறாங்க. எனக்கு விசாரிக்கட்டுங்கிறாங்க. நீ எஸ்கே கிட்ட ஏதாவது விசாரிச்சிருப்பின்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. நான் எதுக்குடா விசாரிக்க போறேன், நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு. உங்க அப்பாவே எங்க அப்பா அடிச்சிருக்காரு, அதனால நீ எங்க அப்பா வேட்டியை உருவி இருக்க, அதனால பாதிக்கப்படுறது எஸ்கே நீ கேட்டுக்க போற, நான் விசாரிச்சு என்னடா பண்ண போறேங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்ல, நீ ஒண்ணு சிவபாலனை கூப்பிட்டு விசாரிச்சிருப்ப, இல்லைன்னா அத்தையை கூப்பிட்டு விசாரிச்சிருப்ப, அங்க எதுவும் நடக்கலன்னு தான் நீ அமைதியா இருக்கேங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க சண்முகம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எஸ்கேக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எனக்கு முன்னாடி நீ வண்டி எடுல சண்முகம்னு என்னை கூப்பிட்டு ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன்னு எனக்கும் தெரியுங்கிறாங்க. ஏண்டா இதெல்லாமா நீ தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறாங்க. ஆமா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சண்முகம். ஏண்டா ஒரு தடவை கூட நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையாங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லல விடு, ஆனா நம்ம ஊர்லயே பட்டணம் வரைக்கும் போய் படிச்ச டாக்டர் நீ ஒருத்தி தான். எந்த பசங்களும் இல்லாம எனக்கு காப்பி எடுத்துட்டு வர, எங்க அப்பனுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குற, தங்கச்சிக்கு தாயா இருந்து கனியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற, வேற இருக்கும்போது சோறெல்லாம் கட்டி காலேஜுக்கு அனுப்புற, இதெல்லாம் எனக்கு புரியாது. நான் நினைச்சேன் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றது இல்லைங்கிறாங்க. ஆனா இப்போ ஒண்ணு சொல்லட்டுமா, நீ பிறந்ததே எனக்காகத்தான். தங்கச்செல மாதிரி நீ எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது ஒரு பிரசாதம் மாதிரி எங்களுக்கு கிடைச்சது நாங்க செய்த புண்ணியம் தானுங்கிறாங்க சண்முகம். அட பாருடா, இன்னைக்கு அண்ணன் என்ன ரொமான்டிக்கா பேசுறாருன்னு சொல்றாங்க பரணி. எது நான் உனக்கு அண்ணனா? அவளுக்கு தான் நான் அண்ணன், உனக்கு அத்தான்னு சொல்ல வராங்க. ஆமா அண்ணன் இல்லைன்னா வேற என்னடா உன் வயல சொல்லுன்னு கேக்குறாங்க. அட ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்களே புருஷனை வேறொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, ஆள் ஆரம்பிச்சு இன்னும் முடியும் இல்லைங்கிறாங்க. ஆமா அண்ணன் அப்படிங்கிறாங்க பரணி. ஐயோ இது மட்டும் நீ சொல்லக்கூடாதுல, நடுவுல கூட இத்து தான்னு வரும், நீ சேர்த்து சொல்லு பாக்கலாங்கிறாங்க சண்முகம். அத்தான்ங்கிற பேரை நீ அப்படியே இப்படி தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ சொல்ல வர, நான் உன்கிட்ட வாயாட வரலையா, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்குற மாதிரி சண்முகம் நடிக்கிறாங்க. பரணி அழகா அத்தான் கூப்பிடுறாங்க. அத்தான் என்னத்தான் என்னைத்தான் இப்படி அழகா பாட ஆரம்பிச்சிட்டாங்க பரணி. இதை ரசித்து கேட்கறாங்க சண்முகம். பரணி பாட பாட கை தட்டி ஆரவாரமா பாடு பாடு ஒன்ஸ் மாருங்கிறாங்க. டேய் என்னடா நீ பாட்டு கை தட்டி என்ன இங்க கச்சேரியா நடக்குது, நீ கை தட்டுறதும் நான் கேட்கறடா, பாடுனா பாடிக்கிட்டே இருந்தா நீ கேட்டுட்டே இருப்ப போல இருக்கு. இப்படியே பன் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா கிட்ட விட்ட சவால்ல நீ ஜெயிக்க முடியாதுடா. சவாலான்னு கேக்குறாங்க சண்முகம். ஆமாடா அப்படின்னு சிரிக்கிறாங்க. நீ பாட்டுக்கு சிரிச்சா என்ன அர்த்தம், அதை சொல்லிட்டு சிரிங்கிறாங்க சண்முகம். நான் நினைச்சேன் சிரிச்சேன் அவ்வளவுதான்டா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுங்கிறாங்க. இங்க பாரு நீ நினைச்ச சிரிச்சியல பொசுக்குன்னு சொல்லிட வேண்டியதானுங்கிறாங்க சண்முகம். டேய் எங்க அப்பாவோட வேட்டியை கழட்டினா மட்டும் பத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு பரணி அவங்க முந்தானிய முகத்துல வச்சு காட்டுறாங்க. ஏய் என்னல இது இப்படியெல்லாம் பேசுறேன்னு கேக்குறாங்க சண்முகம். வேற எப்படிடா பேசுறது, இன்னும் ஒரே வருஷத்துல பேர பிள்ளைய பெற்று கொடுக்குறேன், உங்க மூஞ்சில ஒண்ணுக்கெல்லாம் அடிக்க வைக்கிறேன்னு நீ சவால் மட்டும் விட்டுட்டு வந்தீங்கல்ல, சவால் விட்டா மட்டும் பத்தாதுடா, அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்டா, நீ ஏதாச்சும் பண்றியா, நீ யோசிச்சுட்டே இருந்தா மட்டும் பத்தாதுங்கிறாங்க பரணி. ஏய் என்னல இது, முதல்ல அண்ணான்னு சொன்னேன், மறுபடியும் அத்தான்னு சொன்னேன், இப்ப தம்பின்னு சொல்ற, சரி அப்பப்போ அதெல்லாம் உன் லட்சணத்துக்கு ஏத்த மாதிரி தான் வரும். ஆமா நீ என்னடா எப்பவுமே கீழே படுத்தா, நம்மளுக்கு பாதுகாப்புக்கு தான் படுத்தேங்கிறாங்க. யாருக்குடா பாதுகாப்புங்கிறாங்க. ஏய் நான் வெளியே
வெளியில தானே படுத்துட்டு இருந்தேன். உன் ஆத்தக்காரி தான் வந்து உள்ள படுன்னு சொன்னா. உள்ள படுக்கலைன்னா அவ்வளவுதான்னு மிரட்டிட்டு போனா. சரின்னு அப்ப இருந்து நான் உள்ள உனக்கு துணையா பக்கத்துல இப்படி கீழே தானே படுத்துட்டு இருக்கேங்கிறாங்க சண்முகம். ஏய், ஏன்டா கீழே படுக்கிற? ஆரம்பத்துல தான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம். இப்பதான் உன் மேல கோவமே இல்லையே. நீ மேல வந்து படுக்க வேண்டியதானே? உன்கிட்ட பர்மிஷன் கேட்காம எப்படில படுக்கிறதுங்கிறாங்க. ஏய், என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் எங்க அப்பா வெட்டியை உருவிக்கிட்டு வந்தியா? ஏய் பரணி, அப்படின்னா நான் கட்டில்ல படுக்கலாமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கோவத்துல எதுவும் சொல்லிடக்கூடாது, அதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. டே ஒரு நிமிஷம் இல்லை, இங்க படு, இல்லைன்னா அங்க படு, இல்லைன்னா வெளியில போய் படு, இல்லைன்னா உங்க அப்பா மடியில தலை வச்சு படு, அப்படியே இல்லையா வீதியில படு, இல்லைன்னா கோயில்ல போய் படு, வேணாலும் படுத்துக்கோப்போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. லே இப்போ நீ என்ன சொல்ல வர? மேலே படுத்துக்கிடுமா இல்லை கீழே படுத்துக்கிடுமா? டேய் நான் ஒன்று சொல்லிக்கிறேன்டா, வாழ்க்கையில உண்மையிலுமே டூப்லைட்டை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறாங்க. ஏலே டூப்லைட்டை எப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். அதுவும் நீ எப்போ டூப்லைட்டு கல்யாணம் பண்ணேங்கிறாங்க. ஐயோ சாமி, டேய் நான் டூப்லைட்டை மட்டும் கல்யாணம் பண்ணிடுறா, அதுவும் சாதாரண டூப்லைட் கிடையாது, பீஸ் போன டூப்லைட்டை கல்யாணம் பண்ணியிருக்கேன்டா சாமி. அனி காதில் கேட்டு, அண்ணே உங்களை தான் அண்ணி டூப்லைட்னு சொல்லுது, இது கூட உனக்கு புரியலையாங்கிறாங்க. ஏப்புல என்னது போய் படுத்து தூங்குறத விட்டுட்டு நமக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? வந்தேன்னு வச்சுக்கோ, பிச்சு போடுவேன், போய் படு. அண்ணே மதினி சொல்ற மாதிரி நடந்துக்கோங்கிறா கனி. மறுபடியும் பாருல, மறுபடியும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறியா? போய் படுக்க போறியா? வந்தனா பிச்சு போடுவேங்கிறாங்க. இல்ல நான் சரி நான் போய் படுத்துக்கிறேன்ட்டு போறாங்க கனி. டேய் இப்போ எல்லாத்துக்கும் புரியுது, உன்னை ஒருத்தனை தவிரங்கிறாங்க பரணி. எனக்கும் புரியுதுல, இப்ப நான் மேல வந்து படுக்க சொல்றியா இல்ல கீழேயே படுத்துக்கலான்னு சொல்றியான்னு கேக்குறாங்க சண்முகம். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நிக்கிறானேங்கிறாங்க. சரியில்ல எனக்கும் புரியுதுங்கிறாங்க சண்முகம். ரத்னா வீட்டுல வெங்கடேஷை பார்த்து வெங்கடேஷோட அம்மாவும் அப்பாவும் ரத்னா கிட்ட பேசுங்கிறாங்க. இருமா பேசுறேன் அப்படின்னு வெங்கடேஷ் ஜாட பண்ணிட்டு ரத்னா கிட்ட பேசுறாங்க. என்ன ரத்னா, எங்க அம்மா சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? வேலையை விடுன்னு சொன்னா ஏன் விட மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். 100 தடவை சொல்லிட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் என்னால வேலையை விட முடியாதுங்கிறாங்க ரத்னா. அப்போ எங்க அம்மா சொன்னதுக்கு மரியாதை இல்லையாங்கிறாங்க. ஏன் இல்லாம போச்சு? அவங்க சொன்ன வேலையெல்லாம் நானும் செஞ்சுட்டு தானே இருக்கேன். டீச்சர் வேலை என்னோட பர்சனல் விஷயம், அது என்னோட கனவு, இது யார் சொல்லியும் நான் விட மாட்டேங்கிறாங்க. பர்சனல்னா என்ன பர்சனல்? மேரேஜ் முடிஞ்சா எல்லாம் ஜகஜந்தாங்கிறாங்க வெங்கடேஷ். திரும்ப இதை பத்தி பேசி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் டீச்சர்னு தெரிஞ்சுதானே என்ன லவ் பண்ணீங்க? அதுக்கு இல்ல ரத்னா, நீ அதே ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்க, நான் டீச்சரா இருக்கேன், அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதல்லன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். ஓஹோ ஒரு மாதிரியா இருக்கா, அது ஏன்னு நான் கேக்குறேங்கிறாங்க ரத்னா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் பிரின்சிபலாவும் நீங்க டீச்சராவும் தானே இருந்தீங்க, இப்ப என்ன அதுக்குள்ள உங்களுக்கு ஈகோ பொத்துக்கிட்டு வருதுன்னு கேக்குறாங்க. ஆமாண்டி பொத்துக்கிட்டு தாண்டி வருது. எல்லாருமே என்ன டீச்சர்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து வாங்க மேடம் உட்காருங்க மேடம் அப்படி இப்படின்னு உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதையெல்லாம் என்னால சகிச்சுக்கிட்டு கேட்க முடியாது தெரியுமாங்கிறாங்க. அந்த இடத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. தெரியும், இனிமே நான் தான் உனக்கு எல்லாமே ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலை கட்டிக்கிட்டு நீ அழுவு போறியான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துடுவியான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். ஸ்கூல் பசங்களை படிக்க வைக்கிறதா நம்மளோட லட்சியம். அந்த ஸ்கூல் டீச்சரான உங்களுக்கே இது புரியலைன்னா உங்க அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்னு கேட்குறாங்க ரத்னா. வெங்கடேஷோட அம்மா ஒட்டு கேட்டுட்டே இருந்து பாந்துக்கிட்டு வராங்க. ஏ ரத்னா என்னடி பேசிட்டு இருக்க? இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை. ஆம்பளை தாண்டி, புருஷனுக்கு கௌரவம் கிடைச்சா அதுல உனக்கு சந்தோஷம் இல்லையாடி? அத்தை கௌரவம் மரியாதையெல்லாம் தட்டி பறிக்க கூடாது, அது தானா வரணும், இல்லைன்னா உழைச்சு கிடைக்கணும். இப்படி புடுங்கினா அதுக்கு அர்த்தமே வேறுங்கிறாங்க ரத்னா. நீ மரியாதையா பேசு, அவங்க என்னோட அம்மாங்கிறாங்க வெங்கடேஷ். நானும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன், அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான் வெங்கடேஷ். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, என்னால இந்த வேலையை விட முடியாது, இதுக்கு மேல யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரத்னா அங்கிருந்து போறாங்க. ரத்னா பாத்துருவாண்டி, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் உன்னோட வீடு, இந்த வீட்டை விட்டா உனக்கு கதி கிடையாதுங்கிறாங்க. ரத்னா திரும்பி பாக்குறாங்க. என்ன முறைக்கிற? இந்த வீட்டை விட்டா உனக்கு வேற வீடு கிடையாது. அதே மாரி உங்க அண்ணன் வீட்டுக்கு நீ போனீனாலும் உங்க அண்ணி அங்க நுழைய விட மாட்டாங்க. நான் சொல்றத நீ கேட்கறத தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. அம்மா வாங்க போலாம் அப்படின்னு வெங்கடேஷ் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறாங்க. ரத்னா அப்படியே வெங்கடேஷை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடைச்சி ஒரு டீச்சரா இருந்துக்கிட்டு இவ்வளவு ஒரு சின்ன புத்தியோடவா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ரத்னா பாக்குறாங்க. என்னை விட மேல் பதவியில இருக்கிற என்னையவே தூக்கி கணபாக்குறியல்ங்கிற மாதிரி பாக்குறாங்க ரத்னா. இதெல்லாம் புரிஞ்சுக்காம வெங்கடேஷ் அவங்க அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் நல்லா தூங்கிட்டாங்க. நடுச்சாமத்துல விசுக்குன்னு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ஐயோ என்னது இவ என்னைய கட்டி பிடிச்சு படுத்திருக்காளே. சண்முகத்துக்கு பக்கத்துல படுத்துட்டு அவங்க மேலேயே கை போட்டு படுத்திருக்காங்க. இதை பார்த்த சண்முகத்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம். சண்முகம் ஐயோன்னு கத்துறாங்க. பரணி எழுந்திரிச்சு கொண்டுக்கிறாங்க. டே இன்னொரு தடவை கத்துன நாக்கு அறுத்து போடுவேன் பாத்துக்கோன்னு சண்முகத்தோட வாய் மேல கை வச்சு முடிக்கிறாங்க. என்னாச்சுடா உனக்குன்னு கேக்குறாங்க பரணி. ஆமா நீ என் கூட வந்து படுத்துக்கிட்டியேங்கிறாங்க. ஆமாடா தனியா படுத்தா நீ 1000 கேள்வி கேட்கற, அதனாலதான் உன் கூடவே வந்து படுத்துக்கிட்டேன். ஆமா எப்படில பரணி, நீ மேலதானே படுத்திருந்தா, நான் கீழே தானே படுத்திருந்தேன், இப்ப எப்படி ஒன்னா படுத்தோன்னு கேக்குறாங்க. டே இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்த அப்படியே உன் தலை மேல கல்ல தூக்கி போட்டு கொன்னே போட்டுருவேன் பாத்துக்கோ. பரணி புருஷன் தலையிலேயே கல்ல தூக்கி போடுறேன்னு வேற சொல்ற, நீ வேற என் பக்கத்துல படுத்திருந்திருக்க, இதெல்லாம் நியாயமா சொல்லு பாக்கலாம். ஏண்டா லூசு, ஒரு பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல வந்து படுத்தா ஏன் படுத்தேன்னு கேக்குறேன். பரணி வர உன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லைல்ல, பார்த்து நடந்துக்குவாங்கிறாங்க சண்முகம். ஏண்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல வந்து படுத்தா அவ்வளவு தப்பாடா? எந்த ஊர்ல தப்புன்னு சொல்லுவாங்க, சொல்லுடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒதுக்குறாங்க. என்னல புருஷனையும் எட்டி ஒதுக்கிறேன். பரணி என்னது கேட்க சிலுமிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. டே இந்த மாதிரி விளையாடலாம் தாண்டா தப்பு. டேய் நான் தெரியாம தான் கேட்கறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பெட்லயும் நீ கீழே பாயிலையும் படுத்துட்டு இருப்ப? கிழவன் ஆகிற வரைக்கும் இப்படியே ஒரு இடைவெளியை நீ மெயின்டைன்
மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க போறியான்னு கேட்குறாங்க பரணி. பரணி அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் இருக்கு இல்லையா, அப்படி நேரங்காலம் பார்த்தா தான் நம்மளுக்குள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வருமல்லங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீ பயம் கட்டினா எப்படிலாம் வருங்கிறாங்க. டேய் சரி உனக்கு ஃபீலிங் வரணும் அவ்வளவுதானே, சரி எனக்கு ஒரு முத்தம் கொடுங்குறாங்க. சண்முகம் பார்த்துட்டு ஐயோ என்னது இப்படி பொசுக்குன்னு கேட்டு போட்டாலேன்னு வாயா அப்படியே கை வச்சு முடிக்கிறாங்க. புள்ளியர் சொல்லியே ஆரம்பிடாங்கிறாங்க. ஐயோ என்னல எப்படிலங்கிறாங்க. சரி சரி நான் கண்ணை முடிக்கிறேன், எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கண்ணத்தை காட்டுறாங்க. எப்படில பரணி எனக்கு கூச்சமா இருக்குதுங்கிறாங்க. சரி உனக்கு தானே கூச்சம், எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை, வாடா பக்கத்துலன்னு கூப்பிடுறாங்க. பரணி வேண்டாம் வேண்டாம் சஷ்டிங்கிறாங்க. எது சஷ்டியாங்கிறாங்க. ஆமா மனசு சஞ்சலப்படக்கூடாதுல்ல, அதனால சஷ்டி விரதங்கிறாங்க. சண்முகம் ஓ சஷ்டி விரதம் நீ கடுமையா இருக்க போறியா, சரி இன்னைக்கு நீ எப்படி விரதம் இருக்க போறீன்னு நானும் பாக்குறேன்டாங்கிறாங்க. பரணி விரதத்துல எல்லாம் இந்த சண்முகம் ஹிங்கு தெரியுமா, என்னையெல்லாம் நீ அசைக்க முடியாது, எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு, சேல தலப்பால நான் எடுத்து விடுறேங்கிறாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வெளியில ஓட்டம் பிடிக்கிறாங்க. கதவை திறந்துக்கிட்டு ஓடின சண்முகத்தை பாக்குறாங்க. ஓ உன்னோட விரதத்தை நான் எப்படி முறியடிக்கிறேன் பாருடா, இங்க வந்துதான் ஆகணும், உன்னோட விரதத்தை எப்படி கலக்கிறேன்னு மட்டும் பாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பரணி. சண்முகம் பரணி ரெண்டு பேருமே குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல ரத்னாவுக்கும் எசிகைக்கும் வாழ்க்கையில பெரிய இடி விழ போகுது. அது என்னங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.